இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை பனையூர் அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்கலாம். சந்தானம், மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்திற்கு பங்கு பெற யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? இதன் முக்கியத்துவம் என்ன நிகழ்வு இன்றைக்கு நடக்கப் போகிறது? திலகவதி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட அணி தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் என்பது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் தற்போது தொடங்கியிருக்கிறது. நம்ம ஏற்கனவே கடந்த வாரத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம். தமிழக வெற்றி கழகம் சார்பாக மாவட்ட செயலாளர் பணியை நியமனம் செய்யக்கூடிய பணியை இந்த மாதத்துக்குள்ள முடிக்க வேண்டும் என்று கட்சியினுடைய தலைவர் விஜய் மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்திடம் அறிவுறுத்தினார். குறிப்பாக பார்த்தோன்னா 3 மாதங்களாக இந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த மாதத்துக்குள்ள முடிக்க வேண்டும் என்று அவர் இந்த உத்தரவு என்பதை பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது இந்த மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைமையில் தொடங்கியிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் கட்சியினுடைய உட்கட்டமைப்பு பணிகளை எவ்வாறு மேற்கொள்வது, கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களாக கிட்டத்தட்ட 105 to 110 பேர் நியமனம் செய்யப்பட இருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக ஒவ்வொரு 2 தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு மாவட்டத்தில் 5 தொகுதிகள் இருக்கும் பட்சத்தில் 3 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என 2ஆக பிரிக்கிறதும், 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் விதம் தான் மாவட்ட செயலாளர் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இதற்கான பணிகளை கடந்த 3 மாதங்களா பொதுச் செயலாளர் ஆனந்த் ஒவ்வொரு மாவட்டமா ஆய்வு செய்து மேற்கொண்ட நிலையில் தற்போது கீழே இருக்கக்கூடிய உட்கட்டமைப்புகளை எவ்வாறு அமைக்கணும் அப்படின்றது தொடர்பாக தான் இன்று ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது தொடங்கியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் உட்கட்சி பிரச்சனைகள் தொடங்கி நடைபெற்றது. குறிப்பாக பார்த்தோன்னா விஜயோடைய மக்கள் இயக்கத்தில் ஏற்கனவே பொறுப்புகள் இருக்கவங்க, தற்போது புதிதாக கட்சியிலிருந்து பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கவங்க, வேறு கட்சிகளிலிருந்து இந்த கட்சியில் என்ன 3 அணிகளாக பிரிஞ்சிருக்கு. ஒரு சில மாவட்டங்களில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக எதிரொலிக்குது. எனவே கட்சியினுடைய சார்பாக யார் மாவட்ட செயலாளர்களாக நியமனம் செய்யப்பட்டாலும் மற்றவர்கள் எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது, கட்சியினுடைய வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்யணும் அப்படிங்கிறத அறிவுறுத்துதல் நோக்கி தான் இந்த மாவட்ட பொறுப்பாளர் கூட்டம் என்பது நடைபெறுகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த மாதத்துக்குள்ள அடுத்த கட்ட மாவட்ட செயலாளர்கள் நியமனம் தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கக்கூடிய சூழலை இது தொடர்பாக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கவும், கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனைகள் இல்லாமல் மாவட்டங்களில் செயல்படணும் அப்படின்ற அறிவுறுத்தலை வழங்கக்கூடிய ஒரு ஆலோசனையாகவும், மாவட்ட செயலாளர் நியமனம் செய்யக்கூடிய நபர்கள் கீழே இருக்கக்கூடிய உட்கட்டமைப்புகளை எவ்வாறு நியமனம் செய்யணும் அப்படின்றது தொடர்பான இந்த ஆலோசனை கூட்டமாக தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் தற்போது தொடங்கி இருக்கிறது. திலகவதி, விவரங்களை வழங்குவதற்கு நன்றி சந்தானம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.